நான் ஏன் நாம் தமிழருக்கு மீண்டும் வந்தேன்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நாம் தமிழர் போன்று அன்றும் இன்றும் இனி என்றும் ஒரு இயக்கம் பிறக்கப் போவது இல்லை, அப்படி ஒரு உறுதியான நம்பிக்கை என் மனசுல இருந்துச்சு. அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்களுடைய வழிகாட்டி ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் ஐயா போன்றவர்கள் கொடுத்த அந்த அன்பு அழைப்பு, இது ரெண்டு தான். இதுதான் மறுபடியும் இந்த கட்சிக்குள்ள என்ன கொண்டு வந்துச்சு. நான் அழகா வழக்கறிஞர் தொழில் பார்த்துக்கிட்டு நிம்மதியா ஒரு மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த ரெண்டு தான் காரணம், வேற எதுவுமே இல்லை. ஒரு தமிழ் தேசிய நிகழ்வை நடத்தி காட்டுவதற்கு, ஒரு நம்மாழ்வாரை போற்றுவதற்கு, அங்கேற்கண்ணியை போற்றுவதற்கு, திலீபனை போற்றுவதற்கு, தமிழ்நாடு மண்ணில் தருதலை தமிழர்களாக ஆகி போனார்கள். ஒவ்வொருத்தருக்கும் மக்கள் திராவிட கழகத்துக்கோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கோ இன்னைக்கு அந்த நடிகர் கட்சி தற்கொலை கட்சிக்கோ ஒருத்தருக்கும் யோக்கியது இல்ல. புரியுதா உங்களுக்கு? நாம் தமிழர் பிள்ளை மட்டும்தான் நிற்பான். அந்த திலீபன் வாழ்க, அங்கேற்கண்ணி வாழ்க, செங்கொடி புகழ் வணக்கம், நம்மாழ்வார் வாழ்க என்று கோஷமிடுவதற்கு, முழக்கமிடுவதற்கு தமிழ்நாட்டு மண்ணில் நாம் தமிழரை விட்டா ஆள் இல்லை. அதுதான் என்ன அழைச்சிருந்ததுங்க. அதுதான் என்ன அழைச்சிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, 10-15 நாள் ஆச்சு என்னோட அலுவலகத்துலாம் போய். அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஊதியம் கொடுக்கறது கூட எனக்கு சிரமமான சூழல். அவ்வளவுதான். நான் கூட திருவாரூர்லயே சொன்னேன், உங்கள்கிட்ட திருவாரூர்லயே சொன்னேன், நான் ஒரு மிராசாருடைய பேரன். ஆனால் ஒரு நேரடி கொள்முதல் நிலையம் டிபிசில வேலை செஞ்ச ஒரு சாதாரண கூலித்தொழிலாளருடைய மகன். என்னுடைய படிப்பு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய அணுகுமுறை வைத்து என்னுடைய வாழ்க்கை நடக்குது. அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. 15 வருஷம் வக்கீலா பிராக்டிஸ் பண்ண திருவாரூர்ல என்னுடைய நண்பர்கள், தமிழ்நாடு எங்கும் என்னுடைய நண்பர்கள்லாம் 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர்ல வீடு கட்டிட்டான். இங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னோட இருக்கு எல்லாம் ஒன்றுமில்லை, ஆனால் மாபெரும் லட்சியம் இருக்கிறது. அது என்ன? தமிழ் தேசமே எனது லட்சியம், நாம் தமிழர் கட்சி ஆட்சியே எனது லட்சியம், என்னுடைய நாம் தமிழருடைய வாழ்வே நல்வாழ்வு, இந்த தமிழ் இனத்தின் வாழ்வே எனது லட்சியம். அந்த லட்சியம் சித்தாடைய ஜீவியை போய் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. என்னையும் அதே லட்சியம் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் வேற யாரையும் நம்புறது இல்லை, என் மனசாட்சி மட்டும் தான் நம்புறது. அது சொல்றதான் கேட்கறது. பெத்த தாய் தாப்பம் வச்சோட நான் கேட்க மாட்டேன், அவ்வளவு பெரிய தருதலை நான். ஆனா என் மனசாட்சி எனக்கு கரெக்டா தான் வழி நடத்துது இன்னைக்கு வரைக்கும். அதுதான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இந்த லட்சியம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனாலதான் அந்த கட்சிக்கு வந்தேன். ஒரு வழக்கறிஞரா இந்த ஓராண்டுகள்ல கட்சி என்னை அங்கீகரித்து வந்த உடனே சிலருக்கு அதுல சிலருக்கு மகிழ்ச்சி இருக்கலாம், சிலருக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம். வந்தவுடனே என்ன மாவட்ட செயலாளர் ஆக்கி வச்சிருந்த கட்சி, அதுக்கு எனக்கு தகுதியை நான் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு உழைச்சேன். அதுக்கப்புறம் மாநில கொள்கை பிரிவு செயலாளராக நான் கேட்டு பெற்று வாங்கினேன். அன்பு தோழர் தமிழ்வாணனை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆக்கணும்னு சொன்னோம், செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்த இந்த இயக்கத்திற்கு நான் என்னையே திருப்பி கொடுப்பது மட்டும்தான் ஒரே ஒரு நன்றி கடனாக இருக்குங்கிற லட்சிய கோட்பாட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா 2009 இருந்து 2016 இருந்து என்ன பண்ணோம், என்னங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு எங்க ஊருக்காரங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் அரசியல் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப உங்கள்ட்ட எல்லாம் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க வறுமை, கஷ்டம், துயரம் இதெல்லாம் பத்தி பேசினா பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போக முடியாது. எவன் வறுமையை பத்தி பேசுறானா அவன் படிப்பாளர் ஆக முடியாது. வறுமை இருக்கும், நம்ம பிறக்கிறதுல இருந்து இருக்கும், அதை விளக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், முதல்ல நம்ம படிக்கணும். பிச்சை புயலும் கற்கை நின்று அது முதல், அது எவ்வளவு முக்கியமானதோ நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான். வறுமை இருக்கு. அக்கா கூட சொன்னாங்க, இந்த வளையமான் பகுதியில நான் போய் பார்த்தேன், என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அக்கா. அவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க பிள்ளைங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இந்த கூட்டத்துக்காக ஏதாவது நிதி வாங்கிறாங்க பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. இங்க உணர்தல் இல்லை, புரிதல் இல்லை, அதுதான் பிரச்சனை. நான் உனக்கானவளாக வந்திருக்கிறேன், என் அக்கா உங்களுக்கானவங்களாக வந்திருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சி, புரிஞ்சுக்கலைன்னா அதை பத்தி கவலைப்படுற இடத்துல இல்ல. உங்களுக்கும் சேர்த்து அனுதாபப்பட்டு கொண்டு என்னுடைய வேலையை இன்னும் வேகமாக நான் செய்வேன். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் இல்ல. ஒரு காலமும் விளையிட மாட்டேன். ஒரு தப்பு பண்ணேன், ஒரு 6 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் ஒரு தப்பு பண்ணேன். அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யவே இந்த வழக்கறிஞர் சபேசன் மீண்டும் செந்தமிழன் சீமானுடைய செங்கரத்தை பிடித்திருக்கிறார். ஒரு பாவம் பண்ணிடுறார். அந்த ஆளை விட்டுட்டு ஒரு 5 வருஷம் வந்துட்டார். அது எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு கவலை ஏற்பட்டுச்சு. அவரை விட்டுருக்க கூடாது நம்ம அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரை ஏற்கனவே என்ன உருவாக்கின ஒருத்தரை விட்டுட்டேன். அவர் இன்னைக்கு இல்ல. நம்ம இவரையும் விட்டுட்டோம். 2 தப்பு பண்ணிட்டோம். அவரு அது நான் தப்பு பண்ணல, இது நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பரிகாரம் நான் தேடுறேன். அதுதான் நாம் தமிழர் கட்சியில நான் அணியப்படுத்திருக்கேன். அப்ப தேன்மொழி அக்காவை பொறுத்தளவுல உங்களுக்கான வேட்பாளர் எளிய மக்களினுடைய
வழிகளை புரிந்த ஒரு ஒரு அன்பு தோழர். அவங்க ரொம்ப அமெரிக்கால இருக்காங்க, காசுக்காரங்க, பந்தா பண்ணுவாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய குடும்பம் கூட அவங்களுக்கு நிக்காம தன்னுடைய உழைப்பில் வாழ்ந்து தானே படித்து முன்னேறி தன்னுடைய பிழைப்புல அவங்களுடைய எண்ணம் போல் ஒரு கணவர் அமைந்தார். நம்ம அத்தான் ஒருத்தர். அவருதான் பெரிய கோடீஸ்வரர். இவங்க கிடையாது. இவங்க இன்னைக்கு அதுல இருந்து விலகிதான் நிற்பாங்க. அது உங்க காசு, இது என்னைக்குன்னு நான் ஏதாவது சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேட்பாளர் அவங்க. அப்படி புரிஞ்சுக்குங்க. திடீர்னு வந்துட்டாங்க பெரிய காசுக்காரங்க நிறுத்திட்டோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கட்சிக்காரங்களோட நான் பேசுறது, நான் உங்கள்கிட்ட பேசுறது, அவ்வளவுதான். அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்காக அவர்கள் வந்திருக்கிறாங்க. 6 வயது குழந்தையை எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடி விட்டுட்டு இந்த இனத்திற்காக, மொழிக்காக செந்தமிழன் சீமானினுடைய அந்த அரசியல் கோட்பாட்டை வெல்ல வைக்க வேண்டும் என்கிற லட்சிய வெறியோடு அக்கா வந்திருக்கிறாங்க. யாரை நம்பி நிறுத்தி இருக்கிறாரு? அண்ணன் சபேசனை நம்பியா? தமிழ்வாழனை நம்பியா? இல்ல, ஒரு காலமும் இல்ல. இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, உங்களை நம்பிதான், உங்களை நம்பிதான். இல்ல கிடையாது. நான் இன்னைக்கு கொள்கை விருப்பச்சாளராக இருப்பேன், மாவட்ட செயலர் இருப்பேன், இல்ல வேற எல்லாம் பொறுப்புல இருப்பேன், இல்ல வக்கீல் வேலை நல்லா சம்பாத்தியம் வருதுன்னு போயிருவேன். ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் தம்பி ஜெயக்குமாரை போல, நான் முன்னாடியே சொன்ன அண்ணன் செந்தமிழர் இவரு செல்வமணியை போல, இன்றைக்கு நான் நினைப்பு வச்சிருக்கிற கட்சினா எனக்கு உடனே நினைப்பு வர்ற அண்ணன் எடிசனை போல, தம்பி ராஜேஷை போல, ஐயா சிவசுப்பிரமணியை பத்தி பேசினாலே எனக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும். அவருக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு வியாதி தொண்டையில கட்டி அவர் வந்துடுறாரு. அங்க எங்க நம்ம கொள்முதல் நிலையத்துக்கு எதிராக, நம்ம அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறோம்ல, அந்த போராட்டத்துக்கு வந்தாரு. கையை பிடிச்சிட்டு, ஐயா எப்படி இருக்கிறீங்க ஐயா அப்படின்னு கேக்குற. ஐயா, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் முடிய போகுதுன்னு தெரியலங்கய்யா. அத இந்த கட்சியிலேயே நான் இந்த கட்சிக்காக உழைச்சிட்டு அப்படியே போயிடலான்னு இருக்கீங்கன்னு சொல்லும் போது நம்மளால அதை கேட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு சாப்பிட முடியல. அப்படி உள்ள தொண்டர்களை திமுகவில், அண்ணா திமுகவில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. சிவசுப்பிரமணிய ஐயா போல அப்படி செந்திலன பழையமல்ல, எவ்வளவு பிரச்சனைகள் அவருக்கு. ஒரு ஓட்டுநர் என்ன, இந்த நிதி வேணும்னு இந்த ஒரு துண்டறிக்கைக்கு தேவைப்படுது. என்னன்னா முதல் நிதி அவர்கிட்ட இருந்து வருது. தம்பி பாமகல இருந்து வந்திருக்கிறான். நம்ம அண்ணனை சந்திக்கும் போது இதே மாதிரி ஒரு நவம்பர்ல ஆண்டிப்பந்தல்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் போது நான் ஒரு 9 பெரிய கட்சிகளில் இருந்து ஆளுகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்தேன். கட்சியில இணையும் போது அண்ணன் அவகாசம், இந்த கூட்டத்துக்கு எப்படி அவகாசம் கொடுக்கலையா, ஒரு 6 நாள்ல நடத்தி ஆகணும்னு கட்டாயப்படுத்தினாங்களோ அதே மாதிரி 2 நாள் தான் எனக்கு அவகாசம் கொடுத்தாங்க. நான் ஒரு 100-150 பேரோட இணையில இருந்த, ஒரு 50-60 பேரோட தான் இணைஞ்சது. அதுல தம்பி அருண் பாமக இளைஞரணி பொறுப்புல நல்லா செழிப்பா இருந்தான். நாம் தமிழர் கட்சியில நீ வரணும்னு நான் கேட்ட அந்த ஒரு இதை கேட்டுட்டு நான் வரேன்னா, இந்த ஒரு வாரமா தம்பி அருண்குமார், கொச்சுப்பாளையம் அருண்குமார், விஜய் பிரபாகரன் என்கிற அருண், தம்பி ராசு போன்றவர்களுடைய உழைப்பு இருக்குல்ல, தம்பி ராகுல் அண்ணன், சுரேஷ் நடுத்தரு, நம்ம குடவாசல் நடுத்தரு சுரேஷ் அண்ணன், தம்பி ஆகாஷ் போன்றவர்களுடைய உழைப்பை, இந்த உழைப்பில் தான் இந்த இயக்கம் நிற்கிறது. சபேசனுடைய காசுலயே பணத்திலேயே கிடையாது. ஏன் தேன்மொழியக்கா வீட்டுக்காரர் கொடுக்குற காசுலயே பணத்துல இல்ல, வளர்ந்து நிக்கிற மாதிரி லைட்டும் பாலுமா அவனுடைய உழைப்புல தான் இந்த நாம் தமிழர் நிக்கிறது. அதை நான் மதிக்க எப்பவும் தயாரு. ஆனா வேலை செய்யாம அப்படி நின்றுட்டு அதுக்கு வேலையே இல்லை, அதெல்லாம் இல்லை. அவர்களை நான் மனப்பூர்வமாக அவர்களை நான் என்னிலும் அவர்களை வணங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக வேண்டும், களப்பணி செய்யணும். பண்ணைநல்லூர்ல நன்னில பண்ணைநல்லூரை பொறுத்தளவுல இந்த போன கனமழையில ஏற்பட்ட அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து இந்த மக்கள் மீனல, பல்வேறு பிரச்சனைகள்ல இங்க மாட்டிட்டு நிக்கிறாங்க மக்கள். அவர்களுக்கு நாம வேலை செய்யணும். அதற்கு இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நான் ஒரு 10 நிமிடத்துல, ஐயா எனக்கு எப்பயுமே 10 நிமிடம் சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிடம் கூட எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள ஆதங்கம் அது எப்படி தீருன்னு தெரியலங்கிற மாதிரி, அந்த படத்துல சொல்ற மாதிரி அந்த மாரி இருக்கு தொடர்ச்சியாவே. இல்ல இந்த திமுக அண்ணா திமுகவுல பத்தி பேசினாங்க. கார்த்திகாக்கா நம்ம பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு பகுதியில போயிட்டு இருக்காங்க. அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், ஸ்டாலின் என்ன கோச்சிக்காதீங்க. அதாவது போயிட்டு இருக்காங்க, இந்த திமுக ஒருத்தர் அப்படின்னு தெரியாம துண்டறிக்கையை கொடுக்குறாங்க. நல்லா பாத்துக்க, துண்டறிக்கையை அக்காட்ட கொடுக்குறாரு. நான் சாவர வரைக்கும் திமுகன்னாரு. கார்த்திகாக்கா உடனே, ஐயா நீங்க எப்ப சாவீங்க? ஐயோ
இதுதான் நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற காமெடி. இல்ல கார்த்திகேயக்கா யார்கிட்ட போய் வாங்கி கொடுக்கறது? நாம் தமிழ் கட்சிக்காரங்க. அப்ப நான் சாவர வரைக்கும் திமுக அவனெல்லாம் விட்டுருங்க. அப்புறமா இந்த தம்பிங்க இந்த விஜய் அஜித் அவன் விட்டுருங்க. இதற்கு இடையில் ஒரு குடிப்பழக்கம் இல்லாம யோக்கியமா ஒழுக்கமா நல்ல பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கான். தேடி பிடிப்போம், பிடித்து அவர்களை அரசியல் படுத்துவோம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை நமதாக்குவோம். தமிழகத்தை இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கு நாம் சம்பட்டி அடி கொடுத்து செந்தமிழன் சீமான் என்கிற உன்னத தலைவனை, லட்சிய தலைவனை, தன்னிகரற்ற தலைவனை தமிழகத்தின் முதலமைச்சராக மாற்றுவோம்.